إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأحاديث المسائل والأحكام حديث நாங்கள் படிக்கிறோம். அந்த ஹதீஸில் உள்ள சட்டங்களையும் நாம் இதில் படிக்கின்றோம். ஹதீஸை வாசிங்க எல்லாரும். அன் அப்துல்லாஹ் இப்னி அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா. எடுத்துட்டீங்களா ஹதீஸை? அன் அப்துல்லாஹ் இப்னி அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னஹு சுஇல அனில் மஜூஸ் يأتون بالأسقية فيها الماء فقال قد سألنا رسول الله صلى الله عليه وسلم فقال دباؤه தஹூருஹு என்பது ஹதீஸ். இப்போ ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்போ அவங்கள்ட்ட கேட்கப்படுது, மஜூஸ் என்பவங்க படிச்சுக்கிறோம் நாங்கள் இல்லையா? மஜூஸ்னா யாரு? நெருப்பை ஆராதனை செய்யக்கூடிய கூடிய நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். அப்போ தூனபில் அஸ்கியதி ஃபீஹல் மா. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? சில தோல் பைகள் அது போன்றவைகளில் தண்ணீரை கொண்டு வரான். ஃபிஹா அல்மா, அதில் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்கிறது. இதை பற்றி நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் நாம் இதை பற்றி கேட்டோம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது திபாஹுஹு, அதை பதனிடுவது, அதை நாங்கள் என்ன செய்கிறது? அதை அந்த தோலை பதனிடுவது, தஹூருஹு, அது சுத்தமாகும். அந்த தோல் பதனிடப்பட்டால் அது என்ன செஞ்சிடும்? அந்த தோல் பை சுத்தமானது, அதை பயன்படுத்தலாம், அதில் தண்ணீரை குடிக்கலாம், அப்படி என்ற ஒரு ஹதீஸ். இப்போ இதில் முக்கியமான ஒரு சட்டம் இதில் இருக்குது. இந்த ஹதீஸ் எங்கே வருது? முஸ்லீமில் 366. சரி, இப்போ கீழுள்ள அரபு கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். அதுக்கு விளக்கம், ஹதீஸில் வர விளக்கத்தை கொஞ்சம் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் வாசிங்க தூங்காமல். இதா மாததி ஷாத்து, என்ன அர்த்தம்? இதா மாததி ஷாத்தண்டா ஆடு மரணித்து விட்டால், வனஹுஹா என்ன, அதை போன்றவைகள் மரணித்து விட்டால், பிலா ஜகாத்தின், பிலா ஜகாத்தின் என்ன, அறுக்கப்படலது என்ன செய்யல, அறுக்கப்படாம தானா மரணிக்குது, தானா என்ன செஞ்சிருது? தானா செத்துருது. இப்போ தானா செத்தவைகளை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அவைகள் சாப்பிடக்கூடாது, ஹராம், நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் ஃபயஜூசு சுன்உ கிர்பத மாஇன், இப்போ ஃபயஜூசுன்னு என்ன, அனுமதிக்கப்படும். அப்போ சுன்உ என்ன செய்கிறது? தயாரிக்கிறது. கிர்பதமா, கிர்பா என்ன செய்கிறது? ஒரு பை மாதிரி இல்லைங்களா? தண்ணீரை ஊற்றுவதற்கு ஒரு பை மாதிரி, அதனால் அந்த தோலால் என்ன செய்வது? தயாரிப்பது அனுமதிக்கப்பட்டது. ரெண்டு சட்டம் இருக்கு. தானாக செத்தது என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஆனால் அதனுடைய தோலை என்ன செய்யலாம் என்று சொன்னால் பயன்படுத்தலாம். எப்படி? மின் ஜில்திஹா, ஜில்தன என்ன, தோல், அதனுடைய தோலை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? பிஷர்தி தப்கிஹி, அதை பதனிட வேண்டும், நன்றாக காய வைத்து அதை என்ன செய்ய வேண்டும்? அதை பதனிட வேண்டும் என்ற நிபந்தனை ஓடு அது அனுமதிக்கப்படும். ஃபதிபாஹுஹு ஜகாத்துஹு, ஃபதிபாஹுஹு ஜகாத்துஹு. அப்ப அதை பதனிடுதல் என்பது இருக்கு தானே, அதை அறுத்தா தான் என்னது? அனுமதிக்கப்படுது, அப்படி தானே? ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடு, அந்த இறைச்சி நமக்கு ஹலாலாக நாங்கள் என்ன செய்யணும்? அதை அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுக்க வேண்டும். அறுத்தால்தான் அது நமக்கு ஹலால். தானாக செத்து என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. ஆனால் அதனுடைய தோலை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கண்டா, இங்கு அந்த தோலை பதனிடுதல் தான் அதை அறுத்தல். அப்போ அறுத்தல் என்ன அர்த்தம்? இங்க அதை பயன்படுத்துவது, அதை பயன்படுத்துவது என்ன செய்யப்பட்டது? அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார். எனவே லிஅன்ன திபாக, பதனிடுதல் என்பது யுனஷிஃபு ருதூபாத்திஹி, அதனுடைய ஈரத்தன்மையை காய வைத்தல் தான். அதனுடைய ஈரத்தன்மை என்ன செய்கிறது? அந்த தோலை காய வைத்தல், அதன் மூலம் அதை பதனிடுதல். அப்போ இவ்வாறு அது பதனிடப்பட்டால் அந்த தோலை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். எனவே
ஃபதல்ல அலா அன்ன சபப தஞ்சீஸ் ஹுவர் ருதூபா. அதில் உள்ள நஜீஸ் என்பது அது ஈரமாக இருப்பது தான். அந்த ஈரம் அதை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அதை காய வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த தோல் அனுமதிக்கப்படும். அந்த தோலை வந்து என்ன செய்யலாம், இவ்வாறு பாத்திரங்கள் செய்வதற்கெல்லாம் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்கள் முக்கியமான ஒரு சட்டத்தை நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இது 21வது ஹதீஸ். சரி, 22வது ஹதீஸுக்கு வாங்க. எத்தனாவது ஹதீஸ்? 22வது ஹதீஸ். அன் சலமத இப்னில் அக்வா. யார் சஹாபி? சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன், பொருள் நீங்களும் வாசிங்க, அன்ன ரஜுலன், நீங்களும் வாசிச்சு பழகுங்க, அப்படிதான். அன்ன ரஜுலன் என்ன அர்த்தம்? நிச்சயமாக ஒரு மனிதர். பொருளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹதீஸ் பாடத்தில் ஒரு அரபு வார்த்தையாக படிச்சுக்கோங்க. அன்ன ரஜுலன், நிச்சயமாக ஒரு மனிதர். அகலன் அர்த்தம் சாப்பிட்டார். அகலன் சாப்பிட்டார். இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரிடத்துல? அல்லாஹ்வுடைய தூதர் அங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அவர் என்ன செய்யறாரு? ஒருவர் சாப்பிட்டார். பிஷிமாலிஹி, என்ன அவரது இடதால் என்ன செய்யறார்? அவரது இடதால் சாப்பிட்டார். அவரது இடது கரத்தால் சாப்பிட்டார். பிஷிமாலிஹி. ஃபகால, நபி அவங்க சொன்னாங்க, குல், என்ன அர்த்தம்? குல், அந்த காஃப் வந்தா சொல், இந்த காஃப் வந்தா சாப்பிடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு காஃப் இருக்கு. குல் பெரிய காஃப் வந்துச்சுன்னா அர்த்தம் சொல். குல் ஹுவல்லாஹ்னு சொல்றோமா இல்லையா? குல்னா கூறுவீராக. அந்த காஃப் வேற. இந்த குல் வந்து என்னது? சின்ன காஃப், சாதாரணமாக உச்சரிக்கக்கூடிய காஃப். அப்ப இது வந்து குல். குல்னா என்ன அர்த்தம்? சாப்பிடுவீராக. குல் பியமீனிக், உமது வலதால், உமது வலது கரத்தால் சாப்பிடுவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஏவினார்கள். இப்போ ஹதீஸுக்குரிய விளக்கத்தை பாரு. இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வருது? முதலாவது புகாரி 5376, முஸ்லீம் 2021. சரி, ஹதீஸ்ல விளக்கத்தை பாருங்க. முக்தலா ஹாதல் அம்ர், முக்தலா ஹாதல் அம்ர். அப்ப இந்த கட்டளையின் மூலம் எது நாடப்படுது? இந்த கட்டளையின் மூலம் நாடப்படுவது என்ன, எது வேண்டப்படுகிறது என்றால் தஹ்ரீம். என்ன செய்யப்படுது? ஹராம். தஹ்ரீமுல் அக்லி பிஷ்ஷிமால். வாசிங்க, தஹ்ரீமுல் அக்லி பிஷ்ஷிமால். அப்ப எது ஹராமாக்கப்படுது? இடதால் உண்ணுதல். அக்லனா உண்ணுதல். இடதால் உண்ணுதல் ஹராமாக்கப்படுகிறது. ஹராம். ஹத்தா மினல் அத்ஃபால். ஹத்தா மினல் அத்ஃபால் என்ன அர்த்தம்? குழந்தைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி. அதுக்கு எந்த ஹதீஸ் சொல்லுவீங்க? அந்த சஹாபி வந்து உமர் இப்னு அபி சலமா. யார் சஹாபி? உமர் இப்னு அபி சலமா. அப்ப யாருடைய பிள்ளை அவரு? அபூ சலமாவுடைய மகன். அபூ சலமாவுடைய மனைவி யாரு? உம்மு சலமா. அப்படிதானே? அபூ சலமா மரணித்த பிறகு உம்மு சலமா யார திருமணம் முடிச்சாங்க? நபி அவர்களை திருமணம் முடிச்சாங்க. நபி அவர்களை திருமணம் முடித்த பிறகு அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அங்கதான் வளருது. அங்கதான் என்ன செய்யுது? வளருது. ஏன்? உம்மு சலமா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி. அப்ப அந்த பிள்ளை யார்கிட்ட தான் வளரும்? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வளரும், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வளரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் அந்த குழந்தை இருக்கிறது. மடியில அந்த பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை இருக்கின்ற போது அந்த பிள்ளை முன்னால சாப்பாடு உணவு இருக்குது. அங்குமிங்குமாக கை செல்கின்ற போது நபி அவர்கள் 3 விஷயங்களை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எத்தனை விஷயங்களை? 3 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வீராக. சாப்பிடும் போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வீராக, பிஸ்மில்லா கற்றுக் கொடுத்தாங்க. 2வது என்ன கற்றுக் கொடுத்தாங்க? குல் பியமீனிக், உனது வலதால் சாப்பிடுவீராக. 3வது என்ன கற்றுக் கொடுத்தாங்க? வகுல் மிம்மா யலீக், உங்களுக்கு பக்கத்தில் உள்ளத, அருகில் உள்ளதை சாப்பிடுவீராக என்று 3 விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த நபித்தோழர் சொல்கிறார், உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதுதான் எனது உணவு முறையாக இருந்தது. கடைசி வரை அதுதான் எனது உணவு முறை. இன்றைக்கு இங்கே சொல்லுவோம், என்ன செய்யுங்க, தண்ணீரை குடிக்கும்போது இடதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவோம். அப்போ உடனே அங்கே நடக்கும். இங்கே முடிஞ்ச அங்கே உடனே என்ன நடக்கும்? அதுக்கு எப்படி நடக்கும்? இடதை தான் பயன்படுத்துவோம். இங்கே சொல்லி உடனே. அப்போ இங்கே ஒரு பாருங்க, அந்த சிறு பிள்ளை அவர் சொல்றாரு,
நான் மரணிக்கும் வரை அதுதான் எனது உணவு முறை. இன்றைக்கு நாங்கள் இங்கே சொல்கிறோம் இதை செய்யாதீங்கப்பாண்டா, வேற அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அதுதான் நடக்குது. இப்போ என்ன, இப்போ பாருங்கள், மார்க்க விஷயங்களை நாங்கள் செயல்படுத்துறதுல எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுக்கிறாங்கன்னு சொன்னால் இது ஹராம். இப்போ இந்த ஹதீஸுடைய சட்டம் என்ன, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு சட்டம் என்ன, அதாவது இது ஹராம். இப்போ சில விஷயங்கள் வரும் ஹராமாக்கப்பட்டு அதில் அந்த சட்டத்தில் கொஞ்சம் என்ன செய்யும், சில அதாவது கொஞ்சம் ஒரு விட்டு கொடுப்புகள் கொஞ்சம் இருக்கும், அதில் அந்த மாதிரியான அனுமதிகள் வரும். சிலது இருக்குது அப்படி, சிலது நாங்கள் பார்க்குறோம். இப்போ பார்க்குறோம் ஒருவர் வந்து என்ன செய்யக்கூடாது, சிறுநீர் கழிக்கின்ற போது கிப்லாவை முன்னோக்கோ பின்னோக்கோ கூடாது என்ற ஹதீஸ் படிக்கிறோம். இன்னொரு ஹதீஸில் வருது, நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, 4 சுவர்களுக்கு மத்தியில் அதை நிறைவேற்றும் போது அவங்க அவ்வாறு முன்னோக்கி செஞ்சாங்கண்டா அப்போ அந்த தடை வந்து என்ன செய்யுது, அங்கே தடையில் விதிவிலக்குகள் வருகின்றன. அது மாதிரிலாம் இங்கே கிடையாது. இது வந்து பயன்படுத்தாதீங்கட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இடதை பயன்படுத்தாதீர்கள். ஏன் இடதை பயன்படுத்துவதில் உள்ள பிரச்சனை என்ன, அது ஷைத்தானுடைய செயல். முதல்ல அது வந்து ஷைத்தானுடைய செயல். அது இப்போ ஷைத்தானுடைய செயல் என்று வரும்போது நாம் ஷைத்தானுக்கு நாங்கள் ஒப்பாக செயல்படக்கூடாது, ஷைத்தானுக்கு ஒப்பாக செயல்படக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்லேயே அதை அவர் சொல்கிறார் பாருங்க, எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது ஹத்தாமினல் அத்ஃபால் வஹுவ ஸஹீஹ், அதுதான் சரியானது. ஃபஇன்னல் அக்ல பிஹா அல்லது ஃபஇன்னல் ஆகில பிஹா, அப்போ இடது கரத்தை கொண்டு சாப்பிடுவர் இருக்கிறாரே, இம்மா ஷைத்தான் என்றார். கொண்டவர் யாரு தான், ஷைத்தான். ஷைத்தான வேலை தானே பார்க்குறாரு. இம்மா முஷப்பஹும் பிஹி, அல்லது ஷைத்தானுக்கு என்ன செய்கிறாரு, ஒப்பான செயலை அவர் செய்கிறார். எனவே இது வாங்க இதில் படிக்கக்கூடிய 2வது ஹதீஸாக இருக்கிறது. இப்போ நாங்கள் உண்ணும் போதும் சரி, பருகும் போதும் சரி, நாங்கள் சாப்பிடும் போது தண்ணீரை குடிப்பதாக இருந்தாலும் சரி, நாங்கள் இடதை பயன்படுத்தக்கூடாது. இதில் வந்து நாங்கள் நிறைய பேர் அலட்சியமாக தான் இருக்கிறோம். இதில் அலட்சியம் வரக்கூடாது. இன்றைக்கு கவலை என்னென்னு சொன்னால், வீசுகிற வந்து பிளாஸ்டிக் கப்பை கூட என்ன செய்கிறாங்க, வலதால் எடுக்கிறாங்க. இல்லை, அது கப்பை வந்து வீசக்கூடிய கப் தான், அது அந்த கப்பே வீசப்படுது. அப்படி இருக்கும்போது கூட நாங்கள் சுண்ணாவுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்காம இருக்கிறோமே. அந்த சுண்ணாவுக்கு உள்ளத்தில் என்ன அந்தஸ்து இருக்குது எங்கட உள்ளத்தில், அந்த அதுக்கு குறிக்க அந்த கப்புக்கு குறிக்கக்கூடிய மரியாதை கூட எதுக்கு இல்லாமல் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். நாம் இடதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறுபிராயிருந்து அதை சொல்லிக் கொடுக்கவும் வேண்டும் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸில் நாம் படிக்கின்றோம். சரி, இப்போ நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய 23வது ஹதீஸ். எத்தனை ஹதீஸ், 23 டைம் எத்தனை, ஓகே சரி சரி. அப்போ நாங்கள் 23வது ஹதீஸை படிப்போம். ஹதீஸை வாசிங்க எல்லாரும். அன் இப்னி உமர ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னஹு சமிஅ அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் உக்துலுல் ஹய்யாத். அப்போ உக்துலுல் ஹய்யாத் இதில் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உக்துலுல் ஹய்யா. அது வந்து நீண்ட ஹதீஸாக இருக்கும். இந்த 2 வார்த்தைகளை கொண்டு வர, 2 வார்த்தை அப்படி தான் கொண்டு வருவார் இந்த தொகுப்பில். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்துலுல் ஹய்யாத், உக்துலுன்னு என்ன அர்த்தம், கொல்லுங்கள். உக்துலுன்னா கொல்லுங்கள். அல் ஹய்யாத்னா பாம்புகள், எதை, பாம்புகளை கொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரையிலே சொன்னார்கள் என்பதுதான் ஹதீஸ். சரி, இப்போ நாங்கள் இது தொடர்பான சில இந்த இவர் சொன்ன விளக்கத்தையும் இன்னும் கூடுதலான சில விளக்கங்களையும் பார்ப்போம். இதில் முதலாக சொல்கிறாரு, துக்குத்தலுல் ஹய்யத்து என்ன அர்த்தம் சொல்லுங்கள். துக்குத்தலுண்டா கொல்லப்படும், அல் ஹய்யத்துண்டா பாம்பை பொறுமையாக வருது, பாம்பை கொல்லப்படும். ஃபில் ஹில்லி வல் ஹரம், ஃபில் ஹில்லி வல் ஹரம் என்ன அர்த்தம், ஹரத்திலாக இருந்தாலும் சரி, ஹரத்துக்கு வெளியாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஹரத்தில் கொள்வதற்கு தனியான ஹதீஸ் இருக்குது, ஹரத்தில் கொள்வதற்கு தனியான அனுமதி ஹதீஸ் இருக்கிறது. எனவே இது ஹரம் ஹரம் எல்லைக்குள்ள நாம் தனியான சட்டங்கள் அங்கே இருக்குது. ஆனாலும் அந்த இடங்களில் கூட கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டவைகளில் பாம்பு என்பது வரும். அடுத்து பாருங்க, வகத்துலுஹா மந்தூபுன். அப்போ வகத்துலுஹா மந்தூபுன் லி உமூமில் அஹாதீஸி ஸஹீஹா. அப்போ கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது அந்த ஸஹீஹான இந்த பொதுவான இந்த ஹதீஸ்கள் அடிப்படையில், லி உமூமில் அஹாதீஸி ஸஹீஹா, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் அடிப்படையில் இதை கொள்வது என்பது என்ன ஒரு விரும்பத்தக்க விடயம்தான். கால உமர்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உக்துலுல் ஹய்யாத குல்லஹா அலா குல்லி ஹால். எல்லா நேரங்கள் எல்லா நிலைகளிலும் நீங்க என்ன செய்யுங்க, பாம்புகளை கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியையும் இதில் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது யார் பாம்பு வந்து பழிவாங்கும் என்ற பயத்தில் கொள்ளாமல் விடுவாரோ, பாம்பு வந்து பழிவாங்கும் என்ற பயத்தில் யார் கொள்ளாமல் விடுவாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்றாங்க சொன்னாங்க. அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்றும் ஹதீஸ் இருக்கிறது. புரியுதா? பழி வாங்கும் என்ற அச்சத்தில் கொல்லாமல் விடுவது, அந்த பயத்தில் அப்படி விடுவதை சொல்லுவாங்க, அவ்வாறு கண்டித்து இருக்கிறாங்க. அதே போன்று ஒரு தொழுகையில் இருக்கும் போது கூட இரண்டை கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க சொன்னாங்க. எதை அல் அக்ரபு, அதே போன்று வல் ஹையா, தேல், அதே போன்று பாம்பு. அதாவது அவர்கள் என்ன செய்யலாம், தொழுகையை கண்டினியூ பண்ணலாம், அதை கொன்று விட்டு தொழுகை என்ன செய்யலாம், தொடரலாம். தொழுகை விட வேண்டியது இல்லை என்கின்ற அளவுக்கு இருக்குது. தொழுகையில் என்ற என்ன அர்த்தம், தொழுகையில் கூட அதுக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது என்ற ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம். அதே போன்று இன்னும் ஒன்று ஹதீஸ் வருது, அல் அவாமிர் ஒரு வார்த்தை வருது. அவாமிர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடுகளில் சில பாம்புகள் வரும் வீடுகளுக்கு. இப்போ இந்த வீடுகளுக்கு வரக்கூடிய பாம்புகளை பொறுத்த வரையில் அதில் என்ன ஹதீஸ் வருதுன்னா, அதை நீங்கள் ஒரே அடியாக கொன்று விடாமல், நீங்கள் அதை கொன்று விடாமல் நீங்கள் 3 தடவை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அதை வெளியேறுமாறு சொல்றது. 3 தடவை. அது சில நேரம் ஜின்னாக இருக்கலாம் என்பதற்காக 3 முறை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அதை வெளியேறுமாறு சொல்லிவிட்டு அவ்வாறு வெளியேறவில்லை என்றால் அதை கொள்வதென்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. இப்போ வீட்டு சூழலை இல்லாதவைகள் பாம்புகளை கொள்வது என்பது என்னதான், அது பொதுவாகவே கொல்லப்பட வேண்டும் என்பது. அப்போ நாங்கள் நிறைய அது தொடர்பான செய்திகளை இன்று நாம் இதில் என்ன செய்தோம், விளங்கி கொண்டோம். எத்தனை ஹதீஸ் இன்னைக்கு படிச்சுக்கிறோம்? 3 ஹதீஸ் இப்போ இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம். சரி, 4வது, அதில் 24வது ஹதீஸ். 24வது ஹதீஸ். அன் அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்ஃபஉ துஜரு. இப்போ ஹதீஸ் இப்போ இதுவரைக்கும் நாங்கள் சஹாபாக்கள், எத்தனை சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸ் இன்னைக்கு படித்தோம்? முதலா எந்த சஹாபி? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, அவங்களோட ஒரு ஹதீஸ் படித்தோம், அறிவிச்ச ஹதீஸ். அடுத்து யார் ஹதீஸ் படித்தோம்? சலமத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அறிவிச்ச ஒரு ஹதீஸ் படித்தோம். 3வது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்க ஹதீஸ். இப்போ இதில் 24 ஹதீஸ் யாருடையது? அபு மூசா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை படிக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஷ்ஃபஉ பரிந்துரை செய்யுங்கள். ஷஃபாஅத் தான், ஷஃபாஅத் அதுதான். இஷ்ஃபஉ பரிந்துரை செய்யுங்கள். துஜரு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீங்க. அஜ்ர்னா என்ன? கூலி. அஜ்ர்னா என்ன? கூலி. அப்போ எனவே துஜரு கூலி கொடுக்கப்படுவீங்க. பரிந்துரை செய்யுங்கள், கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்பது இந்த ஹதீஸ். புகாரில் எத்தனை ஹதீஸ் நம்பர்? 1432. முஸ்லிமில் 2627. சரி, விளக்கத்தை பாருங்க. அந்த விளக்கத்தை பார்த்து அடுத்த விளக்கங்களை பார்ப்போம். இஷ்ஃபஉ என்ன அர்த்தம்? பரிந்துரை செய்யுங்கள். யஹ்சுலு லகுமுல் அஜ்ர், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அஜ்ர், கூலி கிடைக்கும். புரியுதா? முத்லகன், பொதுவாக உங்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்தாலே கூலி கிடைக்கும். நல்லா கவனிங்க. சவாஉன் அடுத்து என்ன? கபில்து ஷஃபாஅத்தகும் அம் அடுத்து என்ன வருது? அம்லா. சரியா? இப்போ உதாரணமா ஒருத்தர் வந்து ஷஃபாஅத்து செய்து அந்த ஷஃபாஅத்து ஒப்புக்கொள்ள அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு என்ன செய்றீங்க, ஒருத்தர் வாராரு, இப்படி ஒரு இடத்துல எனக்கு ஒரு என்ன செய்யுது, ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்க, இவருக்கு உங்களோட இதில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பரிந்துரை செய்கிறீங்க. அதை அவர் ஏற்றுக்கொள்ளலாம், மறுத்து விடலாம். உங்களுக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்குது, உங்களுக்கு அஜ்ர் இருக்குது. நான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல தான் சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கு நன்மை, நீங்கள் பரிந்துரை செய்யுங்க, உங்களுக்கு நன்மை இருக்கிறது, நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீங்கன்றான். புரியுது அவங்க சொல்கிறது? இப்போ இது நாங்கள் நிறைய பேர் என்ன செய்ய, நன்மையை நாடி இந்த விஷயத்தை வந்து நாங்கள் செய்கிறோமான்றதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்கிறாங்கடா, வலா யுஸ்தஸ்னா இல்ல ஷஃபாஅத பில் ஹுதூத். அப்போ எதில் பரிந்துரை செய்யக்கூடாது? பரிந்துரை செய்யக்கூடாது எந்த விஷயத்தில்?
அல்லாஹ்வுடைய சட்டங்கள் வரம்புகள் இருக்குதானே, ஹுதூத். ஒருத்தருக்கு தண்டனை நிறைவேற்றி ஆக வேண்டும். தண்டனை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்றால் அதில் போய் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. அது அவர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் அந்த குற்றம் ஒப்புவிக்கப்பட்டது, தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, அவருக்குரிய தண்டனை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று சொன்னால் அதில் போய் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பரிந்துரை செய்யக்கூடாது. இதை மார்க்கம் தடுக்கின்றது. நபி அவங்க இதை கடுமையாக கண்டித்திருக்கிறாங்க. நபி அவர்கள் இதை கடுமையாக கண்டித்தாங்க என்பதை நாங்கள் எந்த ஹதீஸ் சொல்லுவோம்? திருட்டுக்கு பரிந்துரை செய்யுமாறு கேட்டு வந்தாங்களே, அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஷஃபாத் எதில் கூடும், எதில் கூடாது? நல்ல விஷயங்களை நீங்கள் ஒருத்தருக்கு ஷஃபாத் செய்யலாம். ஆனால் எதில் ஷஃபாத் செய்யக்கூடாது? பாவமான விஷயங்களை நீங்கள் ஷஃபாத் செய்யக்கூடாது. ஷஃபாத் அகீதாவில் ஒரு ஷஃபாத் இருக்குது, ஃபிக்ஹில் ஒரு ஷஃபாத் இருக்குது. அகீதாவில் உள்ள ஷஃபாத் எடுத்தீங்கன்னா, அகீதாவில் நாங்கள் எந்த ஷஃபாத்தை பேசுவோம்? அகீதாவில் ஷஃபாத்தை சொல்லும்போது அங்கே 3 நிபந்தனைகள் அதில் வரும். எத்தனை நிபந்தனைகள்? 3 நிபந்தனைகள் அதில் வரும். அந்த 3 நிபந்தனைகளும் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஷஃபாத்து செய்வதாக இருந்தால் இந்த 3 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் தான் அந்த ஷஃபாத். அந்த 3 நிபந்தனைகளும் என்னென்னு சொல்லுவோம் நாங்கள்? முதலாவது, ஷஃபாத்து செய்பவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவராக இருக்கணும். யாராக இருக்கணும்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவராக ஷஃபாத் செய்பவர் இருக்க வேண்டும். புரியுதா அவன் சொல்றது? அல்லாஹ் ஒருத்தரை பொருந்தி கொள்ளாமல் அவருக்கு என்ன செய்யலை, அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத்து செய்யலை. புரியுதா? நபி அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில் விளங்கிச்சா, ஷஃபாத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை இழப்பவர்கள், சாட்சியாக கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை இழப்பவங்க யாரு? யார் சொன்னாங்க? சொல்லுங்க. நபி அவங்க சொன்னாங்க, இந்த 2 பாக்கியத்தை இழப்பாங்க. எந்த பாக்கியத்தை? ஷஃபாத்து செய்கிற பாக்கியத்தை நாளை மறுமையில் இழப்பாங்க. அடுத்து அவங்க சாட்சியாக கொண்டு வரப்படக்கூடிய பாக்கியத்தையும் இழப்பார்கள். எந்த பாவத்துக்குரியவங்க? அதாவது அதிகம் சாபமிடக்கூடியவர்கள். எப்படி வருது ஹதீஸ்ல? அதிகம் சாபமிடக்கூடியவர்கள். அதிகமாக சாபமிடக்கூடியவர்கள் இந்த 2 பாக்கியத்தையும் இழப்பாங்க என்பது ஆதாரபூர்வமான ஹதீஸ். எனவே நறுமையான சகோதரர்களே, சபிக்கக்கூடாது, சாபமிடக்கூடாது. இவர்கள் இந்த பாக்கியத்தை இழப்பாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ நாங்கள் அகீதால ஷஃபாத்தை பேசும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதல் நிபந்தனை என்ன படித்தோம்? யார் ஷஃபாத்து செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, யாருக்காக ஷஃபாத் செய்யப்படுகிறதோ அவர் ஷிர்க் செய்யாதவராக இருக்க வேண்டும். அவர் யாராக இருக்கணும்? ஷிர்க் செய்யாதவராக இருக்க வேண்டும். யாருக்காக ஷஃபாத் செய்யப்படுகிறதோ அவர் ஷிர்க்கை செஞ்சு ஷிர்க்கில் மரணித்தால் என்ன செய்ய முடியாது? அவருக்காக ஷஃபாத் செய்ய முடியாது. புரியுது அவன் சொல்றது? அப்போ அவரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அங்கே அர்த்தம் விளக்கம் என்ன? ஷிர்க் செய்யாதவராக அவர் மரணித்திருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது என்ன? ஷஃபாத்துக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். ஷஃபாத்துக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். அல்லாஹ் அனுமதிக்காம ஷஃபாத் செய்யலை. இந்த 3 இது எந்த பாடத்தில் வரும்? அகீதா பாடத்தில். இப்போ ஃபிக்ஹ் பாடத்தில் என்ன ஷஃபாத் வரும்? ஃபிக்ஹ் பாடத்தில் நாங்கள் மக்கள்கிட்ட நன்மைக்காக செய்கிற ஷஃபாத். நீங்கள் இவருக்கு கொஞ்சம் ஒரு வேலையை போட்டு கொடுங்க, இவருக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, இப்படி என்று நாங்கள் சொல்கிறோமே ஷஃபாத். இந்த ஷஃபாத் எந்த பாடத்தில் வரும்? ஃபிக்ஹுடைய பாடத்தில் வரும். இப்போ ஃபிக்ஹுடைய பாடத்தில் அனுமதிக்கப்பட்ட ஷஃபாத் எது, தடுக்கப்பட்ட ஷஃபாத் எது என்று நாங்கள் பார்த்துட்டோம். சரியா? அதே போன்று அகீதாவுடைய பாடத்தில் எடுத்தீங்கன்னா அது அல்லாஹ்விடத்தில் தான் ஷஃபாத். அந்த ஷஃபாத்துக்கு 3 நிபந்தனைகள் உண்டு. எத்தனை நிபந்தனைகள்? 3 நிபந்தனைகள் உண்டு. புரிஞ்சிடாது? எனவே இது நாங்கள் இந்த ஹதீஸோடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் படிக்கக்கூடிய விளக்கங்கள். டைம் சொல்லுங்க. ஓகே, ஹைர். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாங்கள் 25வது ஹதீஸை பார்த்து நாங்கள் நிறைவு செய்வோம். அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அன் அபி சயீதின் ரலியல்லாஹு அன்ஹு, அன் அபி வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. அன் அபி சயீதின் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم أبردوا بالظهر أبردوا بالظهر. இப்போ இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் 538வது வரக்கூடிய செய்தி. இப்போ பருதுன்னா என்ன? பருதுனா குளிர், அப்படித்தானே? பருதுனா என்ன? குளிர். இப்போ அபரிதுவனா என்ன செய்யுங்க? குளிர்ச்சி ஆக்குங்கள். அபரிதுவனா என்ன அர்த்தம்?
நீங்கள் குளிர்ச்சி ஆக்குங்கள், குளிராக்குங்கள் பில் லுஹரி, எதை கொண்டு? லுஹரை கொண்டு. அப்போ லுஹரை வந்து குளிர்ச்சி ஆக்குறதுன்ற என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த ஹதீஸ் விரிவான ஹதீஸ். அதாவது சூடான காலம், சூடு வந்து இப்போ எத்தனை டிகிரி இப்போ சூடு? 50. 50னா ஓகே. இப்படி ஒரு சூட்டில், இப்படியான ஒரு சூடு வருகின்ற போது லுஹரை வந்து கொஞ்சம் பிற்படுத்துறது. லுஹரை தொழுறதுன்னு அந்த சூடான நேரத்தில் லுஹரை தொழாமல் லுஹரை கொஞ்சம் என்ன செய்யறது, அந்த சூடு கொஞ்சம் தணிகிற வரைக்கும், அசல் வரைக்கும் போயிடக்கூடாது. எனவே அந்த சூடு தணிகிற வரைக்கும் லுஹரை கொஞ்சம் பிற்படுத்துதல் என்ற ஒரு வழிமுறை சுன்னால இருக்கு. இப்படி ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இந்த உம்மத்தின் மீது அன்பு கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் தலைவர் நபி அவங்க என்ன செய்யறாங்க, இப்படி ஒன்றை நமக்கு என்ன செய்யறாங்க, வழிகாட்டுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் லுஹரை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் வளமையா எப்படி சொல்லுவாங்க, ஹதீஸ்ல பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் முதல் நேரத்திலே லுஹரை தொழுதுருவாங்க. வளம் அதுதான். ரசூலுல்லாஹ் அந்த லுஹருடைய முதல் நேரத்திலே, ஆரம்ப நேரத்திலே லுஹரை தொழுது விடுவார்கள் என்பதுதான் நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம். ஆனால் கடுமையான ஒரு சூடு, வெப்பம் அந்த ஹதீஸ்ல வரும்போது இன்னொரு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? அது வந்து நரகம் விடக்கூடிய மூச்சென்றும் சொல்றாங்க. அந்த வெப்பம் இருக்குதே, அது இதுதான், நரகம் விடக்கூடிய மூச்சென்றும் சொல்கிறார்கள். எனவே நீங்கள் லுஹர் என்ன செய்ய, கொஞ்சம் குளிர்ச்சி ஆக்குங்கன்னு சொன்னா பிற்படுத்தலாம். பாருங்க, கீழே அதில் கொடுத்தீங்க பாருங்க, அப்ரிது என்பதை வாசிங்க. ஐ அஹிரு, அஹிருன்னு என்ன, பிற்படுத்துங்க. அப்ப அப்ரிதுக்கு என்ன, ஐ அஹிரு ஸலாத்தல் லுஹரி, எதை, லுஹருடைய தொழுகையை நீங்கள் பிற்படுத்துங்கள். இலா அன் யப்ருதல் வக்த், என்ன, கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும் வரைக்கும், நேரம் அந்த கொஞ்சம் குளிர்ச்சி ஆகின்ற வரை. அப்ப இது வந்து லிதஅஸீஹிம் பில் ஹர். அப்ப லிதஅஸன என்ன, நோவின, எது ஹர்ன என்ன, சூடு. அப்ப சூடின் மூலம் அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரு சிரமம் ஏற்படலாம். ஃபீ தரீகிஹிம், பாதையில் தொழுறாங்க, ரோட் சூடாக இருக்குது. அல்லது வந்து வஃபி சுஜூதிஹிம், சுஜூதில் வைக்கிறாங்க, அந்த இடத்துல சூடாக இருக்குது. இப்போ நாங்கள் ஏசியில் தொழுகிறோம் என்று சொன்னாலும் என்ன, இந்த ஹதீஸ் செயல்படுத்தப்படுகின்ற ஹதீஸ் தான். அப்படியான காரணிகளால் இது சுன்னாக்கள் விடப்பட மாட்டார். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸில் ஒரு சட்டம் இருக்கிறது. கடுமையான சூடு வெப்பம் என்று வருகின்ற போது லுஹரை என்ன செய்ய முடியும், பிற்படுத்தி அவ்வாறு தொழலாம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸுடைய பாடத்தில் நாம் இன்று 5 ஹதீஸ்களை நாம் படித்தோம். அந்த ஹதீஸில் உள்ள சட்டங்களை படித்தோம். அல்லாஹு தஆலா அவற்றை நமது வாழ்விலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நமது இந்த முதல் அமர்வை தர்பியாவில் நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள்